உங்கள் குழந்தைய பாட்டி ட்ரெயின் பண்ண கஷ்டப்படுறீங்களா? டயப்பராக வாங்கி வாங்கி ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கா? அப்போ இந்த ப்ரேஸ்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. PRAISE. P பேரண்டல் மாடலிங். நம்ம பாத்ரூம்குள்ளே போய் தான் போகிறோம், ஒரு பாட்டியில் தான் போகிறோம்னு அவங்க பார்க்க தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிறது. R ரெடினஸ். அவங்க ரெடி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக இந்த 2 இயர்ஸ் கிட்ட தான் அவங்களுக்கே ஒரு ரெடினஸ் வரும். அவங்க சிம்பிள் கமாண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, லாங் டியூரேஷன் யூரினோ மோஷனோ அவங்களே போகாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்திருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். அவாய்ட் ஸ்கோல்டிங். ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது நார்மல் தாங்க, நிறைய வாட்டி வெளியே போவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கோப்பட்டு திட்டுறதோ இல்லை ஒரு எரிச்சலாக பேசுகிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ண அவங்க பயம் தான் அதிகமாகும். இம்ப்ளிமெண்ட் ருட்டீன். இதுக்குமே ஒரு ருட்டீன் நம்ம செட் பண்ணிடணும். இந்த டைமுக்கு கூட்டிகிட்டு போகணும், 3 வேளை சாப்பிட்டதுக்கப்புறமும் கூட்டிகிட்டு போகணும், பெட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சப்போர்ட் அண்ட் என்கரேஜ். குழந்தை கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஆசையாக கைண்ட் வேர்ட் சொல்லணும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கலாம். எக்விப்மெண்ட். அவங்களுக்கான கரெக்டான சைஸ் பாட்டியை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கணும். நம்மளோட பெரிய பாட்டியில் போய் அவங்கள உட்கார வச்சோம்னா அவங்களுக்கே அதுக்குள்ளே விழுந்துருவோங்கிற பயம் நிறையா குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அதுலேயே அவங்க போக மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டான எக்விப்மெண்ட்லாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக பாட்டி ட்ரெயின் பண்ணிடலாம். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.